வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடரப்போதா இல்லை இன்னையோட இந்த கூட்டணிக்கு ஃபுல் ஸ்டாப்பு முற்றுப்புள்ளி வரப்போதா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது. நேற்று போட்ட வீடியோலே சொல்லியிருந்தேன், நாங்கள் கொடுக்கக்கூடிய தொகுதிகளை வாங்கிட்டு கூட்டணியில் தொடரணும்னா தொடருங்க, இல்லை அப்படின்னா கூட்டணியை விட்டு வெளியேறுங்க, சட்டுப்பட்டுன்னு முடிவெடுங்க. மார்ச் 3ஆம் தேதி வரைக்கும் தான் உங்களுக்கு டைம். ஒன்று ஓகே சொல்லுங்கள், இல்லைனா வேண்டான்னு சொல்லிட்டு வெளியே போய்கிட்டே இருங்க அப்படின்னு திமுக டென்ஷனாக கத்திட்டாங்க காங்கிரஸுக்கிட்ட. நேற்று போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தேன். 2-3 மாதமாக திமுக கிட்ட காங்கிரஸ் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்குறாங்க, கூடுதல் தொகுதிகளை கேட்குறாங்க. திமுக ஆட்சி அதிகாரத்தில் பங்குக்கெல்லாம் இடமே கிடையாது அப்படின்னு வெளிப்படையாகவே முதல்வர் அறிவிச்சிட்டாரு. அதனால் இப்போ ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கோஷத்தை காங்கிரஸ் கேட்கறது இல்லை. கூடுதல் சீட்டு வேணும், 41 சீட்டு வேணும் அப்படின்னு காங்கிரஸ் பேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க. 41 வாய்ப்பே இல்லை அப்படின்னு திமுக மறுத்துக்கு இருக்கு. அதனாலவே திமுக காங்கிரஸ் இடையே ஒரு பெரிய விரிசல் ஒன்று விழுந்திருக்கு. சமீபத்தில் முதல்வருக்கு பிறந்தநாள் வந்துச்சுல, ராகுல் காந்தியுடைய பிறந்தநாள் வாழ்த்தும் அதை உறுதிப்படுத்தினுச்சு. இப்போ விஷயம் என்ன அப்படின்னா, கிறிஸ் சோடங்கர் அப்படிங்கிற மேலிட பொறுப்பாளர் அவர் தான் காங்கிரஸ் சார்பாக திமுக கிட்ட நெகோசியேஷன் பண்ணிக்கிட்டு இருந்தார். கிறிஸ் சோடங்கருடைய நெகோசியேஷன் திமுக தலைமைக்கு பிடிக்கலையாம். அடுத்த வாட்டி இவரெல்லாம் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு கூட்டிகிட்டு வராதிங்க, அவரை லீவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக காங்கிரஸ் தலைமைக்கிட்ட ஸ்ட்ரிக்டாக சொல்லிருச்சான். கிறிஸ் சோடங்கர் இந்த நெகோசியேஷனில் அழுத்தமாக சில விஷயங்களை பேசுகிறது திமுகவுக்கு பிடிக்கலையாம். 25 சீட்டு தான் தரேன் அப்படின்னு திமுக சொல்லியிருக்கு, 25 எப்படி பத்தும் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ் சோடங்கர் கத்திருக்காரு. அது திமுகவுக்கு அதில் உடன்பாடு இல்லை. அதனால் அடுத்த வாட்டி வரும்போது இந்த கிறிஸ் சோடங்கரெல்லாம் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு கூட்டிகிட்டு வராதிங்க, அவரை கூட்டிகிட்டு தான் வருவேன் அப்படின்னா நீங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கே வர வேண்டாம் அப்படின்னு திமுக சொன்னதுனால இப்போ காங்கிரஸ் மேலிடம் என்ன முடிவெடுத்திருக்காங்க தெரியுமா? இன்னைக்கு காலையில் சோனியா காந்தி, ராகுல் காந்தி, கேசி வேணுகோபால், மல்லிகார்ஜுனா கார்கே இவங்கெல்லாம் ஆலோசனை நடத்தியிருக்காங்க. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் திமுகவுடனான கூட்டணியை தொடரலாமா, இல்லை கூட்டணியை விட்டு வெளியேறி தாவேகா பக்கத்து போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனை நடத்தியிருக்காங்க. சரி, கடைசி கட்டமாக ப. சிதம்பரம் அவர்களை வச்சு திமுக கிட்ட பேசி பார்ப்போம். திமுக முன்னாடி 25 தொகுதிகள் தான் தரேன் அப்படின்னு சொன்னாங்க, 25+1 ஒரு ராஜ்யசபா சீட்டு தரேன் அப்படின்னு சொன்னாங்க. காங்கிரஸுடைய நிலைமையை பார்த்தீங்களா? திமுக மாநில கட்சி, காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா தேசிய கட்சி. மாநில கட்சிக்கிட்ட ராஜ்யசபா சீட்டு கெஞ்சிக்கு இருக்காங்க காங்கிரஸுடைய நிலைமை இப்படி ஆயிடுச்சு. அதனால் ப. சிதம்பரம் அவர்களை வச்சு திமுக ஃபிக்ஸ் பண்ணதை விட கூடுதலாக நம்ம பேரம் பேசி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ப. சிதம்பரம் அவர்களுக்கு உத்தரவு போட்டிருக்காங்க காங்கிரஸ் மேலிடம். ப. சிதம்பரம் அவர்களோட தமிழக காங்கிரஸுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் உடன் இருந்திருக்காரு. முதல்வருடைய வீட்டுக்கே போய் நேரடியாக ப. சிதம்பரம் முதல்வரை சந்திச்சிருக்காரு. தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. திமுக முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணதை விட கொஞ்சம் அவங்க கூடுதலாக 2-3 தொகுதிகளை கொடுக்க சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மீடியாக்கள் செய்திகள் வெளியிடுறாங்க. 25+1 29+2 29 சட்டப்பேரவை தொகுதிகள், 2 மாநிலங்களவை சீட்டு தர திமுக ஓகே சொன்னதாக தமிழக மீடியாக்கள் செய்தி வெளியிடுறாங்க. என்னுடைய கணிப்புப்படி 2 மாநிலங்களவை சீட்டெல்லாம் திமுக காங்கிரஸுக்கு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆக மொத்தம் இன்னும் பேச்சுவார்த்தை தொடரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. செல்வ பெருந்தகை என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்களுக்கு எந்த டெட்லைனும் திமுக ஃபிக்ஸ் பண்ணலை, மார்ச் 3ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் முடிவை சொல்லணும் அப்படின்லாம் திமுக எங்களை வலியுறுத்தலை அப்படின்னு செல்வ பெருந்தகை விளக்கம் கொடுத்துருக்காரு. இதில் செல்வ பெருந்தகை அவர்களை நினச்சாதான் காமெடியாக இருக்குது. இதில் செல்வ பெருந்தகை அவர்களுடைய நிலைமை தான் பாவம். ஏன்னா இன்னைக்கு அவருடைய மகளுக்கு என்கேஜ்மெண்ட்டு ஈசிஆர் ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான மேரேஜ் ஹாலில் இன்னைக்கு என்கேஜ்மெண்ட் நடக்குது. அவர் அங்கே போகாமல் அறிவாலயம், முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய வீடு, சத்தியமூர்த்தி பவன் இப்படி சுற்றிக்கு இருக்காரு. அவர் மனசுக்குள்ளே நினச்சிருப்பார், இன்றைக்கி தான் உங்களுக்கு இதுக்கெல்லாம் நேரம் கிடச்சிச்சா, இவ்வளவு நாள் சும்மா தான் இருந்தோம், அப்போ இதை பற்றியெல்லாம் பேசியிருக்கலாம், அதெல்லாம் விட்டுட்டு என்னுடைய மகளுக்கு நிச்சயதார்த்தம் நடக்குது, அங்கே என்னையை போக விடாமல் சத்தியமூர்த்தி பவனுக்கும் அறிவாலயத்துக்கும் என்னை அலக்களிக்கிறீங்களே அப்படின்னு செல்வ பெருந்தகை மனசுக்குள்ளே நினச்சிருப்பாரு. ஆக மொத்தம் திமுக காங்கிரஸ் இடையேயான கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தை தமிழகத்தில் ஒரு பெரிய புயலை கிளப்பியிருக்கு. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அண்ணாமலை இருக்காருல்ல, அண்ணாமலைக்கு பாராட்டுகள் குவிந்து வருது. மதுரை என்டிஏ பொதுக்கூட்டம் முடிச்சுட்டு அண்ணாமலை கிளம்பும்போது மாற்றுத்திறனாளி பெண்மணி அண்ணாமலை கிட்ட ஒரு கோரிக்கையை முன் வச்சாங்க. என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுடைய தாலி பார்த்தீங்கன்னா அடகு வைக்கப்பட்டு அதை மீட்க முடியாமல் ஏலத்துக்கே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை மீட்டு தர அண்ணாமலை அவர்கள் உதவி செய்யணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை முன் வச்சாங்க. அந்த கோரிக்கையை முன் வச்சு 24 மணி நேரத்துக்குள்ள அண்ணாமலை அவர்கள்
அந்த மாற்றுத்திறனாளி பெண்மணியுடைய கோரிக்கையை நிறைவேற்றிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம். அடகு வைக்கப்பட்ட தாலியுடைய எடையை விட அதிக எடை கொண்ட பொருளை அண்ணாமலை வாங்கி கொடுத்துருக்காரு. பாஜக நிர்வாகிகள் மூலமாக அந்த மாற்றுத்திறனாளி பெண்மணிக்கு அந்த தாலி போய் சேர்ந்துருக்கு. ஸோ இதை பாராட்டி பாஜக தொண்டர்கள் அண்ணாமலைக்கு பாராட்டு தெரிவிக்கிறாங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணி பாராட்டு தெரிவிக்கிறாங்க. இது 2. 3வது என்ன பார்க்க போகிறோன்னா, தினமலர் அதிர்ச்சி ரிப்போர்ட் அப்படிங்கிறது 3வது. கடலூர் மாவட்டம் ராமநத்தம் அடுத்த மாப்புடையூர் அப்படிங்கிற பகுதியில் அரசு மாதிரி மேல்நிலை பள்ளி இருக்குது. கிட்டத்தட்ட 250க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அங்கே படிக்கிறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. 100 மாணவிகள் அரசு பெண்கள் விடுதியில் தங்கி படிக்கிறாங்க. இப்போ என்ன விஷயம்னா, கடந்த 28ஆம் தேதி அந்த அரசு மகளிர் விடுதியில், பெண்கள் விடுதியில் தங்கி படித்த 40 பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வாந்தி மயக்கம்லாம் ஏற்பட்டிருக்கு. சாப்பிட்டது ஏதோ ஒத்துக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. பிறகு அவங்கள அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்கெல்லாம் சரியாகி ஹாஸ்டல் திரும்பினாங்க. இது 2 நாள் 3 நாளைக்கு முன்னாடி நடந்தது. நேற்று பார்த்தீங்க அப்படின்னா +2 எக்ஸாமினேஷன் தொடங்கிருச்சா. இதே ஹாஸ்டலில் படித்து தேர்வு எழுதிக்கிருந்த 25க்கும் மேற்பட்ட மாணவிகளுக்கு அதே மாதிரி எக்ஸாம் ஹாலில் மயக்கம் வாந்தி ஏற்பட்டிருக்கு. 3 நாளைக்கு முன்னாடி 40 மாணவிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நேற்று எக்ஸாமினேஷன் சென்டர் ஹாலில் 25 மாணவிகளுக்கு பார்த்தீங்கன்னா வாந்தி மயக்கம். அப்போ தொடர்ந்து அந்த பெண்கள் விடுதியில் என்ன நடக்குது, மாணவிகள் விடுதியில் என்ன நடக்குது, ஒழுங்கான ஃபுட்டு இல்லையா, குவாலிட்டியான தரமான ஃபுட்டு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு செய்யணும் அப்படின்னு மக்கள் கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. இதனைத் தொடர்ந்து அதிகாரிகள் அரசு பெண்கள் விடுதியில் இப்போ இன்ஸ்பெக்ஷனை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.